தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். நாங்கள் தமிழ் மொழியில் எப்படி சொல்லுவோம் தானே, அவள் அழகானவள் மட்டுமல்ல நேர்மையானவளும் கூட. இந்த தொலைபேசி மலிவானது மட்டுமல்ல நல்லதும் கூட. அந்த நாய் பெரியது மட்டுமல்ல நட்பானதும் கூட. இவ்வாறான வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்ளுதல் தொடர்பான மிக தெளிவான விளக்கங்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ என்பதால் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரைட், நாங்கள் வீடியோவை தெளிவாக பார்ப்போம். ரைட், கவனிங்க. நான் அப்பிள் சாப்பிட்றது மட்டுமல்ல மாம்பழமும் சாப்பிடுகிறேன். இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வது? ஒரு விஷயத்தை தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்க. இந்த வாக்கியத்தில் 2 விஷயம் உள்ளடங்கி இருக்குது. என்னது? நான் அப்பிள் சாப்பிட்றது மட்டுமல்ல மாம்பழமும் சாப்பிடுகிறேன். ரைட், இதை நாங்கள் பிரித்து எழுதுன எப்படி எழுதுறது? நான் அப்பிள் சாப்பிடுகிறேன், நான் மாம்பழம் சாப்பிடுகிறேன். நான் அப்பிள் சாப்பிடுகிறேன்னு சொல்கிறதா இருந்தால் ஐ ஈட் ஆப்பிள்ஸ். நான் மாம்பழம் சாப்பிட்றேன்னு சொல்கிறதா இருந்தால் ஐ ஈட் மேங்கோஸ். இது ரெண்டையும் நாங்கள் சேர்த்து எழுதுனா நான் அப்பிள் சாப்பிட்றது மட்டுமல்ல மாம்பழமும் சாப்பிடுகிறேன் எப்படி சொல்லுவீங்க? இங்கே நீங்கள் நொட் ஓன்லி பட் ஆல்சோவை பயன்படுத்தணும். நொட் ஓன்லினா மட்டுமல்ல, பட் ஆல்சோனா கூட. இந்த நொட் ஓன்லி பட் ஆல்சோ எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது செயலை, அதாவது நான் அப்பிள் சாப்பிடுகிறேன்னு சொல்கிறோம் தானே, அத்தனை முதலாவது செயலை நொட் ஓன்லிக்கு பிறகு பயன்படுத்துங்க. இரண்டாவது செயல் என்னது? நான் மாம்பழம் சாப்பிடுகிறேன், பட் ஆல்சோக்கு பிறகு இரண்டாவது செயலை பயன்படுத்துங்க. அப்போ இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வது? யோசிங்க. ஐ நொட் ஓன்லிக்கு பிறகு முதலாவது செயல் உட்படுத்தணும். ஐ நொட் ஓன்லி ஈட் ஆப்பிள்ஸ், பட் ஆல்சோக்கு பிறகு மேங்கோஸ், பட் ஆல்சோ மேங்கோஸ். ஒரு வாட்டி ஈட்டை பயன்படுத்தினா சரி. ஐ நொட் ஓன்லி ஈட் ஆப்பிள்ஸ் பட் ஆல்சோ மேங்கோஸ். நான் அப்பிள் சாப்பிட்றது மட்டுமல்ல மாம்பழமும் சாப்பிடுகிறேன். ரைட், கவனிங்க. அவர் வேகமாக ஓடுவது மட்டுமல்ல நன்றாக நீந்துறாரும் கூட. இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வீங்க? இங்கே 2 செயல் இருக்குது. வேகமாக ஓடுறது ஒன்றும், நன்றாக நீந்துறது ஒன்றும். எங்களுக்கு தெரியும், நொட் ஓன்லிக்கு பிறகு முதலாவது செயலை போடணும், பட் ஆல்சோக்கு பிறகு இரண்டாவது செயலை போடணும். ரைட், அப்போ இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வீங்க? ஹீ நொட் ஓன்லி ரன்ஸ் ஃபாஸ்ட், பட் ஆல்சோக்கு பிறகு ரெண்டாவது செயலை போடணும், ஸ்விம்ஸ் வெல். அப்போ ஹீ நொட் ஓன்லி ரன்ஸ் ஃபாஸ்ட் பட் ஆல்சோ ஸ்விம்ஸ் வெல். அவர் வேகமாக ஓடுவது மட்டுமல்ல நன்றாக நீந்துறாரும் கூட. ரைட், ஹீ நாட் ஓன்லி ரன்ஸ் ஃபாஸ்ட் பட் ஆல்சோ ஸ்விம்ஸ் வெல். ஸ்விம்ஸ்னா நீந்துறது, ரன்ஸ்னா ஓடுறது, ரன்ஸ் ஃபாஸ்ட்னா வேகமாக ஓடுறது. ரைட், கவனிங்க. அவர் வேகமாக ஓட்டுவது மட்டுமல்ல பாதுகாப்பாகவும் ஓட்டுகிறார். இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வது? இங்கேயும் 2 செயல்கள் இருக்குது பாருங்கள். வேகமாக ஓட்டுறது ஒன்றும், பாதுகாப்பாக ஓட்டுறது ஒன்றும். ரைட், எங்களுக்கு தெரியும், நொட் ஓன்லிக்கு பிறகு முதலாவது செயலை போடணும், பட் ஆல்சோக்கு பிறகு ரெண்டாவது செயலை போடணும். ரைட், அப்போ எப்படி இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வீங்க? ஹீ நாட் ஓன்லி டிரைவ்ஸ் ஃபாஸ்ட் பட் ஆல்சோ சேஃப்லி. ஹீ நாட் ஓன்லி டிரைவ்ஸ் ஃபாஸ்ட் பட் ஆல்சோ சேஃப்லி. சேஃப்னா பாதுகாப்பு, டிரைவ்ஸ்னா ஓட்டுறது, டிரைவ்ஸ் ஃபாஸ்ட்னா வேகமாக ஓட்டுறது. அப்போ எப்படி இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வீங்க? ஹீ நாட் ஓன்லி டிரைவ்ஸ் ஃபாஸ்ட் பட் ஆல்சோ சேஃப்லி. ரைட், அவர் வேகமாக ஓட்டுவது மட்டுமல்ல பாதுகாப்பாகவும் ஓட்டுகிறார். ரைட், கவனிங்க. அவர்கள் பாட்டு பாடுவது மட்டுமல்ல நடனமும் ஆடுகிறார்கள். இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வது? முதலாவது செயல் என்னது? பாட்டு பாடுறது. ரெண்டாவது செயல் நடனம் ஆடுறது. எங்களுக்கு தெரியும், நொட் ஓன்லிக்கு பிறகு முதலாவது செயலை போடணும், பட் ஆல்சோக்கு பிறகு ரெண்டாவது செயலை போடணும். அப்போ எப்படி இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வீங்க? தே நாட் ஓன்லி சிங் சாங்ஸ் பட் ஆல்சோ டான்ஸ். டான்ஸ்னா ஆடுறது, சிங் சாங்ஸ்னா பாட்டு பாடுறது. அப்போ எப்படி இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வீங்க? தே நாட் ஓன்லி சிங் சாங்ஸ் பட் ஆல்சோ டான்ஸ். அவர்கள் பாட்டு பாடுவது மட்டுமல்ல நடனமும் ஆடுகிறார்கள். ரைட்,
ரைட் கவனிங்க. அவள் வாசிக்கிறாள் மட்டுமல்ல எழுதுறாலும் கூட. இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வீங்க? எங்களுக்கு தெரியும் not onlyக்கு பிறகு முதலாவது செயலை போடணும், பட் ஆல்சோக்கு பிறகு இரண்டாவது செயலை போடணும். முதலாவது செயல் என்னது? வாசிக்கிறது, ரீட்ஸ். இரண்டாவது செயல் எழுதுறது, ரைட்ஸ். அப்போ எப்படி இந்த வாக்கியத்தை உருவாக்கி கொள்வீங்க? அவள்னா ஷீ not only reads but also writes. She not only reads but also writes. அவள் வாசிக்கிறாள் மட்டுமல்ல எழுதுறாலும் கூட. ரைட் கவனிங்க. நான் கிரிக்கெட் விளையாடுறது மட்டுமல்ல ஃபுட்பாலும் விளையாடுகிறேன். இந்த வாக்கியத்தை உங்களால் முடிஞ்சால் இங்கிலீஷில் உருவாக்கி கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். not only பட் ஆல்சோ பயன்படுத்துகிற முறை உங்களுக்கு விளங்கியிருந்தால் கட்டாயமாக இந்த வாக்கியத்தை உருவாக்கி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குதா இருந்தால் கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.